இதுக்கு இவங்க ஒரு தீர்மானம் போட்டு பண்ணுற அளவுக்கு தான் இவங்களுடைய நிர்வாகம் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது முதல்ல வேணும். அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகிட்டே இருக்கு? அது இப்போ இருக்க செல்வம் பெருந்தகைக்காக செய்கிற ஐவாஷ்னு நான் நினைக்கிறேன். 25 சீட் போன தடவை இருந்தாங்க, இப்போ 30 சீட் தரேன்னு இருக்காங்கன்னு. போக போக ரிஃப்ட் அதிகமாக போகிறதுனால கிரவுண்டில் காங்கிரஸோட தொண்டர்கள் வேலை செய்வாங்க, இதுக்கப்புறம் வேலை செய்வாங்க நம்பிக்கை இருக்கவங்க. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை தற்காத்துக் கொள்றது, யாருக்கிட்ட வச்சுக்கிறது. திமுக அதனால பிஜேபியில் ஆப்போசிட்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்று அவங்க வாங்கிறதுக்கு அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க. காங்கிரஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ். இப்போ இந்த காங்கிரஸ் விட்டு போச்சுன்னா அது போகும். அந்த மாதிரியான ஓட்டுகளுக்கு தான் இந்த பேரங்களோ இந்த ஒரு விஷயங்களோ நடக்கிறத தவிர எப்படி சார் ஏற்றுக்கிட்டு? நான் கிரவுண்டில் வேலையே செய்ய மாட்டேன், ஆனால் என்னை தூக்கிட்டு போயிட்டு அலேக்கா ஒரு ஆட்சியிலே அதிகாரத்தில் போய் உட்கார வைக்கணுன்ற அந்த மனப்பான்மை காங்கிரஸுக்கு இன்னமும் இருக்குன்றது தான் நார்த்தில் தோக்குறதுக்கான காரணம். நார்த்தில் தோக்குறதுக்கு காரணம் இல்லை, அங்கே என்ன பிரச்சனை நிறையா தேவா. EVK இளங்கோவனோ அப்புறம் அழகிரி, இதுக்கு முன்னாடி அழகிரி இருந்தார், அவர் கூட அந்த காங்கிரஸ் அந்த கொள்கை கூட பெருசாக விட்டு கொடுக்கல சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற செல்வ பெருந்தகை அவர்கள் முழுக்க முழுக்க திமுக சரண்டராய் கொள்கையை விட்டு கொடுத்துட்டாருன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு. அவங்கெல்லாம் தொண்டு காங்கிரஸ்காரங்கப்பா. ஆமாம், புரியுதா? செல்வ பெருந்தகை காங்கிரஸ்காரரா? பல கட்சியிலேருந்து வந்து அவருக்கு என்ன கொள்கை இருக்கு? முதல்ல சந்தர்ப்பவாத கொள்கைகள் தான் கொள்கையாவே வச்சிருக்காங்க எல்லாருமே. அதுதான் நியூட்ரலைஸ்ட் கொள்கை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்ரெட் டாக்ஸ் நிகழ்ச்சியில் நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வாங்க தேவா. சார், காங்கிரஸோட தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாரு. அப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சார். என்னன்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் காங்கிரஸ் கட்சி பங்கெல்லாம் கேட்கல, அதை பற்றி கேட்கறதெல்லாம் தனிப்பட்டவங்களோட கருத்து, இனிமே அதை பற்றி பேசினா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. ஆனாலும் மாணிக்கம் தாகூர் அடங்கின மாதிரி தெரியல. ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு சார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி பாரதி சொன்ன அந்த ஒரு வரிகள்லாம் போட்டிருக்காரு. இவர் இதுக்கப்புறம் பேசுவார்னு நினைக்கிறீங்களா? பேசாம இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையே, அவரோட ட்வீட்ல தெரிஞ்சு போச்சு. சரி, இது என்னன்னா, இதுக்கு இவங்க ஒரு தீர்மானம் போட்டு பண்ற அளவுக்கு தான் இவங்களுடைய நிர்வாகம் இங்கே இருக்கு தமிழ்நாட்டில்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது முதல்ல வேணும். சரி, இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் கால் பண்ணி மாணிக் தாகூரையும் இவங்களையும் பேச வேணான்னு சொன்னாங்கன்னா பேசாமல் தானே இருப்பாங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். நேரடியாக இது விரும்புகிறவங்க நேரடியாகவே இதை நீங்கள் இனிமேல் பேசாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதை ஏன் சொல்லலை? எதுக்கு அதுக்காக ஒரு பெரிய ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஒரு தீர்மானம் மாதிரி போட்டு இதை யாரும் பேசாதீங்கன்னு சொல்கிறது? அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகிட்டே இருக்கு? சரி, அது இப்போ இருக்க செல்வம் பெருந்தகைக்காக செய்கிற ஐவாஷ்னு நான் நினைக்கிறேன். அவர் சைட்லேருந்து அவர் ப்ரெஷர் கொடுப்பார்ல, இங்கே இப்படி நான் பேச்சிருந்தா நான் எப்படி திமுக கூட பேசி சீட்டை கேட்க முடியும்னு அவர் கதை சொல்லலாம் இல்லையா? அப்போ மாணிக்கம் தாகூர் செல்வ பெருந்தகை மதிக்கிறதே இல்லைன்னு எடுத்துக்கணுமா? எடுத்துக்கல, மதிக்கிறது இல்லைன்னு இல்லை, மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறது இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்போ தேவா, எனக்கு தெரிஞ்சது 25 சீட் போன தடவை இருந்தாங்க, இப்போ 30 சீட் தரேன்னு இருக்காங்கன்னு நமக்கு சோர்ஸ் சொல்லியிருக்கு. அந்த 30மே இந்த சின்ன சின்ன அமைப்புகளுக்கு திமுக சின்னத்தில் நிற்க வைப்பாங்க. ஒரு 5-10 சீட்டு நிற்பாங்க. இஸ்லாமிய சமுதாயம், அப்புறம் அந்த வேல்முருகன், இந்த கொங்கு பேரவைகள், இந்த மாதிரியான இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பேரை காங்கிரஸ் கொடுத்து கை சின்னத்தில் நிற்க வைக்க போகிறாங்க. அவ்வளோதான். சீட்டு கூட காங்கிரஸ்க்கு ஏற்றி கொடுக்குற மாதிரி. அவங்களுக்கு சீட்டு நீங்கள் அதுக்கு முதல்ல ஆள் இருக்காங்களான்னு அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி டாக்லாம் நிறையா போயிட்டுருக்கு. ஓகேவா? சரி, ஆனால் அதனால தான் இங்கே மாணிக்க தாகூரும் இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சரி, இன்டைரக்டாக அதுக்கான சப்போர்ட்டும் அவருக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த பயம்தான் இந்த தீர்மானத்துக்கான முதல் படியாக நான் பார்க்குறேன். போக போக ரிஃப்ட் அதிகமாக போகிறதுனால கிரவுண்டில் காங்கிரஸோட தொண்டர்கள் வேலை செய்வாங்களா, இதுக்கப்புறம் வேலை செய்வாங்க நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? நான் முதல்ல காங்கிரஸுக்கு தொண்டர் இருக்காங்களான்ற ஒரு டவுட்லேயே பல வருஷமாக இருக்கிறேன் தேவா. நான் நேற்றுனா சொல்கிறேன், அந்த தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் தலைவர்கள் ஆகிட்டாங்க. தலைவர்கள் தொண்டர்கள் இருக்காங்களான்றது தான் இப்போ மேட்ரு. சரி, இங்கே இண்டிவிஜுவலாக ஓட்டு போடுறவங்க தான் அதிகம், தொண்டராக யாரும் கிடையாது. அவங்க ஒரு நிர்வாகம் கூட்டினா எத்தனை பேர் கூடுறாங்கன்னு பாருங்கள். இப்போ அது ரியாலிட்டி இல்லை. தொண்டர்கள் வேலை செய்வாங்களான்னு அங்கங்கே நிர்வாகிங்க இருக்காங்க, அந்த நிர்வாகி ஒரு 10 பேர் போவாங்க, இவ்வளோதான்.
இப்போ ஒரு அதிமுக நிர்வாகியோ திமுக நிர்வாகின்னு போனால் ஒரு 50-100 பேர் ஒரு தொகுதிக்குள்ளே போவான், நிர்வாகிகளே போவான். ஏன்னா அந்த தொகுதின்றது ஒரு பகுதியாக இருக்கும். அந்த பகுதியில் 5 வட்டங்கள் இருக்கும். 5 வட்டத்துக்கு வட்டச் செயலாளர் இருப்பான். வட்டச் செயலாளர் கீழே ஒரு 20 போஸ்டிங்கில் கிளை வரைக்கும் போவானுங்க. இது இல்லாமல் கிளை இருக்குது, அது இல்லாமல் பகுதி நிர்வாகிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே நிர்வாகிகளாக எல்லாரும் அசம்பிள் ஆனாலே 100-150 பேர் புடைசூழ போவான். காங்கிரஸ் முதல்ல அந்த மாதிரி எத்தனை பேர் வருவான்? சரி, நிர்வாகிகள்னு இருந்தால் கூட எப்படி அந்த நிர்வாகிகளே வரமாட்டான். ரியாலிட்டிக்குள்ளே நம்ம பேச நான் 1-2 பேரா இருந்தா கூட சொல்றேன். இப்ப நான் தான் ஒரு காங்கிரஸ் நிர்வாகினா நான் தாவேக்காக்கு ஆதரவா இருக்கணும், நாளைக்கு காங்கிரஸ் கூட தாவேக்கா கூட போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து கண்டிப்பா நான் வேலை செய்ய மாட்டேன். அப்படி ஒரு 1-2 பேராச்சும் இருப்பாங்கல்ல. சரி, அதுதான் சொல்கிறேன். அந்த 10 பேரே வேலை செய்யலைன்னா என்ன ஆச்சு அப்படின்றது தான். ஆனால் இந்த இந்த கொள்கை, இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை தற்காத்து கொள்வது, யாருக்கிட்ட வச்சுக்கிறது. திமுக அதனால பிஜேபியில் ஆப்போசிட்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்று அவங்க வாங்கிறதுக்கு அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க. காங்கிரஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸு. இப்போ இந்த காங்கிரஸ் விட்டு போச்சுன்னா அது போகும். அந்த மாதிரியான ஓட்டுக்களுக்கு தான் இந்த பேரங்களோ இந்த ஒரு விஷயங்களோ நடக்கிறத தவிர தொண்டர்கள் சார்ந்து இது இருக்கானா இல்லை. தொண்டர்கள் சார்ந்து நம்ம பேச வேண்டியதெல்லாம் வந்து டிவிகே, திமுக, அதிமுக இதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். மற்றவங்களுக்கெல்லாம் தொண்டர்கள் பற்றி பேச வேண்டியது, இப்போ பாமக சொல்லலாம், சமுதாய சார்பில் வந்துருவாங்கன்னு சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகளுக்கு யார் தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தனியாக நின்று ப்ரூவ் பண்ணதில்லை, நம்ம அதை பற்றி பேச முடியாது. தேமுதிகவுக்கு சொல்லலாம், அவங்களாம் வந்து தன்னிச்சையாக இப்போ எக்ஸாம்பிள் காங்கிரஸ்காரங்க 10 பேர் தான் குடி பிடிப்பாங்கன்னா அவங்க 30 பேர் பிடிப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி அவங்கள விட இவங்களுக்கு கம்மியாக சீட்டு கிடைச்சாலும் தேமுதிக நிர்வாகி அந்த நிர்வாகமாக உணர்வாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்லாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த தொண்டர்கள்ன்றது செகண்டரியாக வச்சுக்கலாம், தலைவர்கள் தான் இன்றைக்கி முக்கியம். நீங்கள் சொல்கிற அந்த 4 பேர் வேலை செய்வானா, தலைவர்களில் 4 பேர் வேலை செய்ய மாட்டான், தலைவர்களில் 4 பேர் வேலை செய்வாங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். சார் இல்லை சார், இது எப்படி சார் ஏற்றுக்கிறது? நான் கிரவுண்டில் வேலையே செய்ய மாட்டேன், ஆனால் என்னை தூக்கிட்டு போயிட்டு அலேக்கா ஒரு ஆட்சியிலே அதிகாரத்தில் போய் உட்கார வைக்கணுன்ற அந்த மனப்பான்மை வந்து காங்கிரஸுக்கு இன்னமும் இருக்குன்றது தான் நார்த்தில் தோக்குறதுக்கான காரணம். நார்த்தில் தோக்குறதுக்கு காரணம் இல்லை, அங்கே என்ன பிரச்சனை நிறையா தேவா. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து தன்னெழுச்சியாக வளர்ந்து வந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, ஓகேவா. இப்போ ஒய்எஸ்ஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து காங்கிரஸுடைய சிஎம் அந்த இதில் தான் இருந்தார். ரோசையாவை போட்டாங்க சிஎம்மாக. அதுக்கப்புறம் இவர் வந்து போர்க்குடி தூக்கி வந்தார். இவர் மாசம் ஆறாருன்றதுக்காக இவர் அடித்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து, ஏன்னா ஒய்எஸ்ஆர் வந்து அந்த மாதிரி அவர் தான் ராஜசேகர் ரெட்டி ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அவரை மீறி காங்கிரஸ் எல்லாம் அங்கே ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒரு இது வரும்போது மகன் அதே மாதிரி எடுத்துடக்கூடாதுன்னு அடித்து காலி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே பண்ணாங்க. கர்நாடகாவில் நடந்தது, இதில் நடந்தது, ஊபியில் நடந்தது, மத்திய பிரதேசில் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது. இது எல்லாமே இவங்க பண்ணதுனால விளைவு அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போகும்போது நம்ம என்ன பண்ணாலுமே இப்படி தான் நடக்க போகுதுன்னு எல்லாருமே டைலூட் ஆக ஆரம்பித்தான். அதுதான் காங்கிரஸுடைய மேஜர் அழிவுக்கு காரணம். ஸோ இங்கேயுமே ஒரு லீடர் எமர்ஜி. இப்போ EVK இளங்கோன்னு இருக்கும்போது காங்கிரஸ் அங்கே வந்து அப்படியே எமர்ஜாக வச்சுருந்தார். அதிமுகவும் திமுகவும் சரிசமமாக எதிர்த்து அவரே கடைசியில் திமுகவோட சரண்டராகி போயிட்டார். ஸோ இதுதான் இதுக்கு. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் மட்டும்தான் மேஜராக இருக்காங்க, தொண்டர்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க சார், EVK இளங்கோவனோ அப்புறம் அழகிரி, இதுக்கு முன்னாடி அழகிரி இருந்தார், அவர் கூட அந்த காங்கிரஸ் அந்த கொள்கையை கூட பெருசா விட்டு கொடுக்கல சார். ஆனா இன்னைக்கு இருக்க செல்வ பெருந்தேக அவர்கள் வந்து முழுக்க முழுக்க திமுக சரண்டராய் கொள்கையை விட்டு கொடுத்துட்டாருன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு. அவங்க எல்லாம் வந்து தொட்டு காங்கிரஸ்காரங்கப்பா. ஆமா, புரியுதா? செல்வ பெருந்தேக காங்கிரஸ்காரரா? பல கட்சியிலிருந்து வந்து அவருக்கு என்ன கொள்கை இருக்கு முதல்ல? இப்போ டிவிகேவை பார்த்து கொள்கையை என்ன உங்களுக்கு கொள்கைன்னு கேட்குறவன் யாராவது வந்து காங்கிரஸ் என்னடா கொள்கை இப்போ இருக்கிறவங்க கேட்குறாங்களா? கொள்கையை பற்றி 4 டைலாக் பேசுன்னு நம்மளை யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க டிவிகேக்காரங்களை. நான் கூப்பிட்டு யாராவது ஒரு இளைஞரை கூப்பிட்டு கேளுங்க கொள்கைனா என்னன்னு, யாராவது 4 சொல்கிறாங்களா பாருங்கன்னு வாங்க. முதல்ல காங்கிரஸ் தலைவரை கூப்பிட்டு காங்கிரஸ் கொள்கை என்னன்னு கேட்க சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்தந்த நிலைப்பாடு. இந்த இடத்துல எந்த ஒரு தலைவருடைய கொள்கை ஒரே கொள்கையாகவும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. சந்தர்ப்பவாத கொள்கைகள் தான் கொள்கையாகவே வச்சுருக்காங்க எல்லாருமே. அதுதான் நியூட்ரலைஸ்டு கொள்கை. நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க. இன்னொருத்தர் வந்து திமுக ஆதரவாளர்னு மாதிரி பத்திரிகையாளர்னு ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் சார், செந்தில்வேல்ன்ற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை பார்த்து நீ மக்களுக்காக என்ன போராடி இருக்கீங்க, மக்களுக்காக ஒரு FIR வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டில் கேட்டிருக்காரு சார். முதல்ல அவர் ஆதரவாளரா
அதாவது பத்திரிகையாளரா இல்ல இது திமுகவினரா அவர் திமுக தான். அதான் உடனே பிரச்சனைன்னு வெளியே கூட்டத்தை சேகர் பாபு கூட்டினா phone எந்த பத்திரிகையாளரா இவ்வளவு கூட்டம் கூட்ட முடியும்? சரி, அதுக்கு அவங்கள ஒரு சில இதுல நின்று டிபேட் நடத்தி அவங்களெல்லாம் வெளியே வர வச்சு இது ஒரு 4-5 யூடியூப்லயுமே அவங்க சார்பில் நடத்துறவங்களா இருக்காங்க. இவங்க போய் முட்டு கொடுக்கறத பார்க்கும்போது தான் திமுகக்கு இன்னும் டேமேஜ் ஆகும்னே எனக்கு தோணுது. இவங்களாம் முட்டு கொடுக்கலனால இவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. இப்படி போனோடனே நம்ம கூப்பிட்டோன்னா 100 பேர் வர இவங்களாம் பெரிய ஆட்கள்ன்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. பத்திரிகையாளருக்கும் சமூக சார்ந்து பேசுறவனுக்கு நான் தான் பெரிய ஆளுன்ற முதல்ல ஒரு அகமை இருக்கக்கூடாது. அந்த இதை அவர் அந்த மேடையிலே பேச, தம்பி நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டரு, இந்த டைலாக்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஓகேவா? நீங்க படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் தான் தகுதி தேர்வுல பாஸ் ஆக மாட்டாங்க உங்க காலத்துல. இன்னைக்கு இருக்கிற பசங்க ஏஐ வரைக்கும் போயிட்டாங்க. என்னது ஏஐன்னா என்ன, அது எப்படி நுண்ணறி வேலை செய்யணும், உங்களை ஏதாவது கேள்வி கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ பசங்களையோ யங்ஸ்டர்ஸை நீங்கள் ரொம்ப தரக்குறைவாக எடை போடுறதையும் விமர்சிக்கிறதையும் நம்ம ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ இவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, ஓகேயா? அதில் நம்ம இவர் பேசும்போது கூட ஓட்டுக்கு கேட்டோம் திமுக, இன்னொருத்தர் எங்கே விசில் இருக்கான்னு கேட்குற பசங்க 2 பேர் ஸ்கூல் படிக்கிற பசங்க ஓட்டே போடலன்னு நம்ம இவர் பேசியிருக்கிறாரு. அதிமுகவுடைய பேச்சாளர் அந்த இதில் முன்னாள் செல்வன் முன்னாள் அமைச்சர் அவர். இவங்களுக்கெல்லாம் முதல்ல அந்த போய் ஓட்டு கேட்டவன் யாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்வானா? ஏன்னா அவன் சார்பில் இருக்கவன் தான் போய் ஒப்பீனியன் போல எடுக்கிறான். ஒப்பீனியன் போல் எடுக்கிற யாராவது ஒருத்தர் சார்பின்மையை காட்டுங்க முதல்ல. இன்னைக்கு 99.9% அப்படிதான் சார் இருக்கு. சார்பின்மைன்றதே ஒப்பீனியன் போல்ல கூட இல்லாம நீங்க மீடியாவெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சு நீங்க நினைக்கிற நெரேட்டிவை செட் பண்றது மட்டும்தான் நீங்க வேலையா வச்சிருந்தீங்க. அத டிவிகேக்காரங்க பண்ண மட்டும் உங்களுக்கு ஏன் பொத்துக்குன்னு வருது? நம்ம பண்ணதை மறைமுகமா பண்ணதை 10 பேர் மட்டுமே பண்ண விஷயத்த அவங்க இன்னைக்கு 100 பேரா 1000 பேரா பண்ணும் போது பதட்டம் வருது அவங்களுக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா டிவிக்காக பேசுற பல பேர் டிரான்ஸ்பரண்டா பண்றாங்க சார். ஒண்ணு வெளியில போய் பண்றாங்க, இல்ல யூடியூப் மூலியமா மக்கள்கிட்ட தான் போய் கேட்கறாங்க. அவங்க தான் சொல்றாங்க, நாளைக்கு நான் விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன், தாவேக்காக்கு ஓட்டு போடுவேன், அவங்க தான் சொல்றாங்க. அதாவது இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தேவா, நான் ஓட்டு இவங்களுக்கு போடுவேன்னு சொல்றதே மீடியால ரொம்ப கம்மி. அதனால தான் மறைமுகமா பேப்பர்ல எழுதுறதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு மைக் நீட்டினா தைரியமா சொல்றாங்க மக்கள்னாலே, அது எவ்வளோ நம்ம பார்க்கணும். இதை பார்த்து உங்களுக்கு பயம் வந்திருக்கணும். நீங்க இறங்கி களத்துல வேலை செய்யணும், மக்களுக்காக உழைக்கணும். ஃப்ரீயா மட்டுமே கொடுத்து ஓடிடலாம். நம்ம எடப்பாடி இந்த பக்கம் 2000 கொடுக்குறேன்னு சொல்றாரு, இங்க 5000 கொடுக்குறேன், நாளைக்கு 10,000 கொடுக்குறேன். இவங்க இதுக்குள்ளேயே போட்டு இப்போ எக்ஸாம்பிள் போன வருஷம் இது நிதிநிலை பிரகாரம் நான் அண்ணன் பாண்டிய போன்ற அதிமுக காரங்களே கேட்குறேன். 9 லட்சம் 10 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டாங்க, தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றீங்க. சரி, நீங்க 5000 3000 ரூபாய் கொடுப்பேன், 2000 ரூபாய் கொடுத்தா மட்டும் பணம் எங்கிருந்து வரப்போகுது? அதேதான், அப்படியே கண்டினியூஷன் தான் அது. அந்த பணத்தோட கண்டினியூஷன். நீங்க போகும்போது 4.5 லட்சம் கோடி விட்டு போனீங்க, ஓகேவா? 10 அது 10 எப்படி? நீ வட்டியே உனக்கு அந்த 5 வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி வட்டியே கட்டியிருப்பாங்க 5 லட்சம் கோடிக்கு. அப்ப 7 லட்சம் கோடி. இவங்க வந்ததுக்கு ஒரு 3 லட்சம் கோடி. இவங்க சொல்ற வாக்குறுதி எல்லாம் பார்த்தா அடுத்து 15 கோடியா கூட ஆகும் போலயே. நான் ஒண்ணு கேட்கறேன் தேவா, திரு எடப்பாடி அவர் இத பேசுறாங்கல்ல, 17-18ல 2.25 லட்சம் 2.5 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு. அடுத்த வருஷம் கோவிட்ல 3 லட்சம் கோடி எப்படி வருது? இன்னைக்கு குடும்பதாரர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கோவிடுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்துருந்தா கூட ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கூட செலவாயிருக்காது. 2 கோடி குடும்பங்களுக்கு ஒரு அந்த காலங்களுக்குன்னு கொடுத்துருந்தா கூட நீங்க என்னென்னலாம் அந்த டைம்ல பண்ணீங்க? மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன பண்ணோம்? மற்ற செலவு எந்த நிர்வாக செலவுமே அப்ப இல்லை. என்னது? ஆனா எப்படி உங்களுக்கு 3 லட்சம் கோடி பட்ஜெட் வந்தது? இதை யாராவது கேட்குறாங்களா? நான் 2 பேருமே சமமாவே என்னுடைய கேள்வியாவே வச்சுக்கிறேன். 3 லட்சம் கோடி நிர்வாகமே செயல்படாத ஆண்டுல நீங்க 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறீங்க. 2016ல ஜெயலலிதா அம்மையார் 15-16 கடைசி பட்ஜெட் என்ன தெரியுமா? 1,16,00,000 தமிழ்நாட்டுடைய பட்ஜெட். அதை இந்த ரேஞ்சுக்கு ஏற்றிட்டு கடனை மட்டுமே வாங்கி நீங்க இலவசங்கள் மட்டுமே கொடுத்துட்டு போயிருங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தாங்க. ஆனா 1.25 லட்சம் கோடிக்கு மேல பட்ஜெட்டு ஏறல. இன்னைக்கு உங்களுடைய பட்ஜெட்டு இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி போட்டிருக்காங்க. எடப்பாடி 17-18ல 3.5 லட்சம் கோடி பட்ஜெட் அதிகபட்சம் போட்டிருக்காரு. இது எங்கிருந்து வந்தது?
நீங்க என்ன பட்ஜெட்டை போட்டீங்க? அன்னைக்கும் கடன் வாங்கி தான் அந்த பட்ஜெட்டை போட்டதுனால தான் இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் போகும்போது எவ்வளோ கடன் இருந்தது யாராவது பேசுனாங்களா? 2,00,000 கோடி தான் இருந்தது. அதை டபுளா நீங்க ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா, 4,00,000 நீங்க போகும்போது இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப இனி இதுல வந்து 5,50,000 கோடி 2021, 22 பட்ஜெட்ல பார்த்தோன்னா தான் 5,50,000 கோடி கடன்னு திமுக ஆட்சி காலம் அந்த பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த 21ல தான் தேர்தல் முடிஞ்சு அவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்ப அது முந்தின நாள் கணக்கு தானே, அந்த முந்தைய ஆண்டு கணக்கு தானே அந்த பட்ஜெட்லோடைய டெபிசிட். அதை ரொம்ப திறமையா மறைக்கிறாங்க. நான் இது நம்ம திமுக சார்பு இதெல்லாம் இல்லை. ஒரு பட்ஜெட் மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்ற, யாரு சரி யாரு தப்புன்றது தெளிவா தெரிஞ்சாதான் மக்கள் அதுக்கு தகுந்த முடிவை பண்ணுவாங்க. நீங்க 19 அண்ணன் பாண்டியா அவர்கள் அதான் நான் சொல்றேன், பல தடவை நான் சொல்றேன், அவர் மேல நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அவர் பேசுறாரு, தமிழக அரசே நேத்து நாம இன்டர்வியூல பாக்குறேன், தமிழக அரசே 10,00,000 கோடி ஒத்துக்குச்சு, அவங்க இது பண்ணாங்க, இது மறுப்பு பேச முடியாது. 4,00,000 கோடில இருந்து 10,00,000 கோடி இருக்கு, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க, இதுல நீங்க திறமையா என்ன மறைச்சிடுறீங்க? இது அந்த 5,500,000 கோடி அவங்க 21 முடியும் போது இருந்த கடனுக்கான வட்டியை மறைச்சிடுறீங்க. வட்டி கட்டியே ஆக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கு. பிளஸ் இவங்க வாங்குறது இந்த ஆண்டு காலுக்கு ஒரு 3,00,000 கோடி 4,00,000 கோடி வாங்குறாங்கன்னு வச்சிடலாம். ஏன்னா அவங்க கடன் வாங்கினா வட்டி கட்ட முடிய நிலைமை தான். அதனால தான் அது 5 லட்சம் கணக்குலயே இருக்கு. இன்னைக்கு 1,50,000 கோடி பென்ஷன் ஸ்கீமுக்காக அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திமுக அரசாங்கம். இது எத்தனை வருஷம் டியூ? இருக்குமே 4 பல ஆண்டு, கிட்டத்தட்ட 10-15 வருஷம் டியூ அது. 15 வருஷம் டியூ. ஆமா, பல ஆண்டுகால் பென்ஷன் பெண்டிங்ல இருக்கு, நான் வந்தா கொடுப்பேன்னு சொன்னதை தான் இந்த ஆண்டு நிறைவேற்றுறாங்க. ஏன்னா அவ்வளோ பணம் அரசாங்கத்துக்கிட்டே இல்லை. ஏன்பா 1,50,000 கோடியாப்பா ஒரே வருஷத்துல 4 வருஷத்துல வந்து பென்ஷன் கொடுக்கறது? அது ரியாலிட்டி இல்லை. இவங்க அந்த பென்ஷன் பணங்கள் முன்னாடி இருந்து அரசாங்கம்லாம் எடுத்து ரொட்டேஷன் விட்டதுனால வர இதை சொல்லணும் மக்கள் கிட்ட நான் சொல்றேன். அது கூட பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை கூட கிட்டத்தட்ட 48 லட்சம் கூட கொடுத்துருக்காங்க, கோடி கொடுத்துருக்காங்க போல. அது கூட பாத்தீங்கன்னா எல்லாமே சேலரிக்காக தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களா சார்? அதுக்காக மற்றபடி அங்கே தரத்தை உயர்த்துறாங்க, இந்த பள்ளிக்கு இந்த தரத்தை உயர்த்துறோம் அப்டேட் பண்ணுறோம், அதுக்காக எதுவுமே இல்லைன்றாங்களே சார். 48,000 கோடி சார். அதான் 48,000 கோடிக்கு ஒரு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆசிரியர் நாம் ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கோம், தகுதி தேர்வில் கூட சரியாக தேர்ச்சி பெறாதவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணி என்ன பண்ணுறோன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து சத்துணவு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அதுக்கு பண்ணலாம். ஆனால் அந்த பணங்கள் மொத்தமாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்டால் பெரிய ஒரு இம்பேக்டு கிரியேட் ஆகும். இன்னைக்கு ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு அரசாங்க இது பிரகாரம் 10 லட்ச ரூபாய் அதிகபட்சம் செலவாகும். எப்படி? 48,000 கோடினா எவ்வளோ கிளாஸ் ரூமை ஓவர் நைட்டில் நல்ல ஸ்கூலாக மாற்ற முடியும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட்ஜெட் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுக்கறது, இப்போ இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குற டீச்சருக்கும் வந்து ஒரு நிலைத்திறமை இருக்குது. ஓகே, அவங்க சைடு நிறைய பெயின் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் அதே இது அரசு தனியார்கிட்ட கொடுத்தா டிசிப்ளினும் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு சம்பளமும் பெருசாக இதுவாக இல்லை. அதனால் பல குடும்பம், இப்போ ஒரு வாத்தியார் கவர்மெண்ட் ஸ்கூலில் 80 ஸ்டூடெண்ட்டை பார்க்குற இடத்துல 3 வாத்தியாரை கொடுத்து 3 பேர் குடும்பத்தில் வேலை கிடைக்கும். அந்த 3 பேர் குடும்பம் வந்து முன்னுக்கு வரும். இதெல்லாம் எங்கே நடக்குது? இதுக்கெல்லாம் யார் பண்ணுறது? நீ எப்போவுமே, நான் தான் ஏற்கனவே பட்ஜெட்டு பற்றி நான் சொன்னேன் இல்லை தேவா, எல்லாருக்குமே ஆண்டுக்கு வரும்போது என்ன பட்ஜெட்டோ, போன வருஷம் என்ன எழுதி கொடுத்தோம், அதில் +1 போடு, -2 போடு, யூஸ் ஆனால் யூஸ் பண்ணல, பணம் வரும் இருக்குது, திருப்பி எண்டில் திருப்பி அனுப்புறது, இந்த மாதிரி கொள்ள தான் இவங்க பண்ணுறாங்களே தவிர ஒரு ப்ராப்பரான பட்ஜெட்டு இதுதான் நிதர்சனம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கமிட்டி போட்டு, இப்போ இந்த பட்ஜெட் முடிஞ்சதா, அடுத்த பட்ஜெட்டுக்கும் இந்த கமிட்டி ஒன்று ஆக்டிவேட் ஆகணும். களத்தில் போய் இதெல்லாம் எது சரி பண்ண முடியும், எது வரும், நீங்கள் இவ்வளோதான் உண்மையாக, இது ஆடிட்டிங்னு ஒன்று இருக்குது, அந்த ஆடிட்டிங் அதுக்கு மேலே மோசம். நான் ஆடிட்டிங் மாதிரி இல்லாமல் ஒரு ரிட்டையர்ட் IAS, ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில் இந்த மாதிரி ஒரு கமிட்டியை போட்டு இந்த பணங்கள்லாம் உண்மையாகவே இப்போ செலவழிக்கப்படுதா, இதை இன்னும் மேம்படுத்த என்ன பண்ணலான்ற மாதிரியான விஷயங்களில் எந்த அரசாங்கமும் ஈடுபடுறதில்லை. அட்லீஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அடுத்த புது கட்சியாக டிவிக்கே மாதிரி வந்தாங்கனாலாவது இவங்க இந்த மாதிரி ஏதாவது புது இனிஷியேட் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். ஆனால் எப்பவுமே பழைய சிஸ்டத்தை அப்படியே தேய்ச்சி கொண்டு போகிறாங்களே தவிர புதுசாக எதையும் உருவாக்க மாட்டாங்க. இல்லைன்னா இந்த பட்ஜெட்டில் இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்ல போகுது சார். நம்ம எதிர்கட்சி சொல்லுது, அவங்க சொல்கிறாங்கன்றதை தாண்டி நிறையா வந்து இந்த கவர்மெண்ட்டோட
பாராட்ட தான் பாடினார்ன்ற மாதிரி தங்கம் தென்னரசை வந்து சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா அரசாங்கம் அதானே தேவை பண்ணும். சரி, இப்போ நாளைக்கு வந்து அதிமுக எடப்பாடி வந்துடுறாரு. அவ்வளவுதான் விஷயம். ஆ, அப்புறம் இல்ல இந்த இந்த பட்ஜெட்ல ஏதாவது புதுசா ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அதை பத்தி பேசினா நாங்கள் தான் பரவாயில்ல. முன்னாடி நாளே அறிவிப்பு கொடுத்துட்டோமேப்பா. சி நான் திருப்பி சொல்கிறேன், இலவசங்கள் இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு நம்ம டோட்டலி அகெயின்ஸ்டு. ஓகேவா? இதே எஜுகேஷனுக்கு கொடுக்கறதுக்கும் மெடிசனுக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம ஃபுல் சப்போர்ட். நான் பொதுமக்களாக இருக்கிறவங்ககிட்ட கருத்துலேருந்து நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்? நீங்கள் அதையே கொடுத்துட்டதுக்கப்புறம் நான் மறுநாளும் திருப்பி புதுசாக எதிர்பார்க்கறேன்னா நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தால் கொடுக்கறதுக்கு அப்புறம் கடன் வாங்க தானே செய்யும். நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? புது அறிவிப்பு இல்லைன்னுவீங்க. சரி, நான் புது அறிவிப்பு போயிட்டு 50,000 கோடி கடன் ஏற்றுச்சுன்னா ஐயோ கடனை ஏற்றிட்டீங்கன்னுவீங்க. நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்க முதல்ல? அதுக்கு வாங்க முதல்ல தெளிவா. உங்களுக்கும் தெரியும். இப்போ நாளைக்கு எடப்பாடி ஜெயிக்கிறார் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கப்பா, இந்த 10 லட்சம் கோடியே இவர் வந்து 5 லட்சம் கோடியா மாத்திடுவாரா? இன்னும் அதிகமா தான் ஆகும் நான் நினைக்கிறேன். 15 லட்சம் கோடி ஆகும். எழுதி வச்சுக்கோங்க. கடன் அந்த 10 லட்சம் கோடிக்கு வட்டி கணக்கே 5 லட்சம் கோடி போய் நிற்கும் 5 வருஷத்துக்கு. புரியுதா? அது இல்லாமல் இவங்க நடத்துறதுக்கு டிஃபிசிட்டு. இப்போ இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இலவசங்கள்னு சொல்றாருன்னா அந்த இலவசங்கள்லாம் எங்க போய் உட்காரும்? இங்கதான் போய் உட்காரும். ஏற்கனவே டெபிசிட் இருக்கு, இருக்கிறத நடத்தி ஆகணும். புதுசா வேற கொடுப்பீங்க, கொடுக்கறத என்ன பண்ணுவீங்க? எங்கிருந்து அந்த பணத்தை கொண்டு வருவீங்க? இன்னும் அதான் 1000 கடை திறந்து டாஸ்மாக்ல இன்னும் குடிங்கன்னு கொடுப்பீங்களா? அததான் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நடைமுறையில சாத்தியப்படுறதை மட்டும் தான் நான் சொல்லுவேன், கொடுப்பேன்றாரு. நான் ரொம்ப அதை எதிர்பார்க்கேன் ஆவலா தேவா. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நான் ரொம்ப வெயிட்டிங்கா ஏகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இலவசங்கள் இல்லாம அவங்க என்ன மாதிரியான கொள்கைகள் கொண்டு வராங்க அப்படின்றத நான் பார்க்கணும். இன்னொன்னு, அவரை மாதிரியான ஆள் இனிஷியேட்டிவ் எடுத்தாதான் கிரவுண்ட் வரைக்கும் இது ரீச் ஆகும்னு நான் கரெக்டா நினைக்கிறேன். சொன்னீங்க சார், கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இலவசம் இலவசம் போயிட்டு போது நம்ம தலையில தான் வந்து விடியுது. விடியுது. இன்னைக்கு இளைஞர்கள் அவர் எது சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையில் இருக்காங்க. உனக்கு இலவசலடா, உனக்கு வேலை கொடுப்ப, நீ வேலை செய்யணும்னு சொன்னாலும் ஏத்துப்பாங்க. அந்த அந்த மாதிரியான தொண்டர்களா அவங்க கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலயும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான லீடருடைய நாம தேர்தல் அறிக்கையை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி அவங்க கொண்டு வர போறாங்கன்னு. அது வந்தா அதை பத்தியும் நம்ம பேசலாம். ஓகே சார், நான் இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கடன் வாங்கி ஒரு வளர்ச்சி திட்டத்தை பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா எல்லாமே வளர்ச்சி திட்டம் வந்து கடன் வாங்கியே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அடிப்படையை கூட நம்ம கடன் வாங்கி தான் பண்ணணுன்றது தான் ஒரு இல்ல, இதுல தப்பான வழியில போறோமோ அதுல வந்து இந்த வளர்ச்சி திட்டம்ன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தேவா. இது இவங்க கடன் வாங்குறது இல்ல, வளர்ச்சி திட்டங்களுக்கான கடன்களாவே இல்லை. முதல்ல இந்த நலத்திட்ட உதவிகள், பயணியர், அதாவது பயனாளிகளுக்கான ஒரு திட்டங்களுக்கு இண்டிவிஜுவல் பயனாளிகள், இதுக்காக தான் இதை போறதை தான் நம்ம பார்க்குறோமே. அது மேல மேல பேர்டன் தானே நமக்கு. கண்டிப்பா. இப்போ இப்போ இந்த ரோடுல வந்து ஒரு 40 குடும்பங்கள் இருக்குப்பா. 40 குடும்பத்துக்கு மாசம் நீங்க 1000 ரூபாய் போடுறீங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ 2000 ரூபாய் நினைக்கிறேன். 40 × 2000 80,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வருது. 9,60,000 ரூபாய் நீங்க வந்து குடும்பம் தரீங்க. இந்த ரோடு போட்டாலே 4 லட்ச ரூபா உனக்கு செலவு. நல்ல ரோடு கொடுத்தாலே இருக்கும். இந்த இடத்துல ஒரு நல்ல லைட்டு கொடுத்தீங்கன்னா இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இருக்கும். இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீயாக கொடுக்கறதே கூட நான் வரவேற்கிறேன் சில இடத்துல. பட் என்னன்னா, நீங்கள் அது கடன் மேலே கடன் வச்சு அதை இன்னும் பண்ணுறது தான். அதை எப்படி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்து ஒரு நியாயமான, ஏன்னா இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் வேலை செய்யறதுக்கு பஸ்ஸு தான் பிரயாணிக்கிறாங்க. அந்த பஸ்ஸு வந்து டிக்கெட் 40 ரூபா 50 ரூபா போகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவன் 1000 ரூபாய் 800 ரூபாய் சம்பாதிக்கிறான். மினிமம் என்ற 500 ரூபாய் இருக்காங்க இன்னைக்கு டெய்லி வேஜஸில். 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பஸ் ஃபேருக்கே செலவு பண்ணுறாங்க. அது பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க. அதாவது சராசரியா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வரவேற்கிறது. அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமான நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை விட அந்த 15,000 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான நீங்கள் வழி பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அதுதான் எல்லாருமே கேட்குறாங்க. அதை பண்ணீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் நீ கொடுக்கவே தேவை, என்கிட்ட எக்ஸ்ட்ரா 9,000 ரூபாய் நான் சம்பாதிச்சிப்பேன். அதை தான் விஜயும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கொண்டு வரணும். அதுதான் நான் சொல்கிறேன். இவங்களுடைய தேர்தல் அறிக்கையை ரொம்ப நான் உன்னிப்பாக வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன் பார்க்கணுன்னு. ஏன்னா டிவிகே மேலே எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை இருக்குது. இது வந்து வித்தியாசமான தேர்தலாக நான் இந்த தேர்தலாக பார்க்குறேன். புது யங் பிளட் வரும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். இல்லைன்னா
பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி பழைய அரசியலையே இவங்க வந்து தேய்ச்சி 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 ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா மக்கள் இதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, மக்கள் இதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, மக்கள் இதுக்கு தான் அவங்க போடுறாங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அவங்கள அந்த இயலாமையிலையும் அந்த நீடுலையும் உட்கார வைக்கிற அரசாங்கமும் நீங்க தான்றதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அது மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்களா இப்போ அந்த அளவு புரிஞ்சிருக்காங்களான்றதுக்குள்ள நான் தெளிவுல வரல தேவா. ஆனா விஜய் போன்றவர்கள் அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கும் போது அந்த தொண்டர்கள் வந்து புரிய வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு ரீச்சில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கொண்டு போய் புரிய வைப்பாங்கன்றத நான் பேசுறேன். அவங்களுடைய தன்னெழுச்சியான விளக்கங்களும் அவங்களான அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸோ மக்களை சிந்திக்க வைக்கும்ன்றதை நான் நம்புறேன். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வணக்கம்.